கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நம்முடைய வாராந்திர வேத தியான கூடுகையிலே கலந்து கொண்டிருக்கிறவங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்திலே தேவனோடு ஒப்புரவாகுதலின் மேன்மை என்ன என்கிறதை பற்றி ரோமர் 5வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து தியானித்தோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 12வது வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இப்போது பாவமும் மரணமும் உலகத்தில் எப்படி வந்தது என்கிறதை நாம் ஆவிக்குரிய விதமாக தியானித்து அறிய வேண்டும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16-17 வசனங்களிலே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இப்போ எது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி, எது நன்மை எது தீமை என்பதை கண்டறிந்து முடிவெடுக்கிற அறிவு. ஆண்டவர் அவருடைய வார்த்தையிலே அவருடைய நீதிகளையும் நியமங்களையும் தேவனுடைய சித்தத்தையும் அறிவித்திருக்கிறார். அவருடைய சித்தத்துக்கு அல்லது அவருடைய மன விருப்பத்திற்கு மாறாக போகிறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. அது பாவம். அது நமக்கு நன்மையை கொண்டு வராது, தீமையை கொண்டு வரும். ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி அல்லது அவருடைய சித்தத்தின்படி அவர் எதை நாம் செய்ய வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறாரோ அதை செய்து அந்த வழியிலே நடக்கும் பொழுது அது நன்மையானதாக இருக்கிறது. நன்மைங்கிறதுக்கு இருக்கிற அந்த மூல பாஷையில் வருகிற வார்த்தை டோ என்கிற வார்த்தை நல்லது, இனிமையானது, சிறந்தது, ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது, அப்படி உபயோகமானது என்கிற பல அர்த்தங்களை உள்ள ஒரு வார்த்தை. ஆனால் சுருக்கமாக சொல்ல வேணுமானால் நன்மை என்கிறது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்ல வேணுமானால் பீயிங் இன் ஹார்மனி வித் காட், கர்த்தருடைய சித்தத்திற்கு இசைந்திருப்பது, அதுதான் நன்மை. நன்மை என்றால் கர்த்தருடைய சித்தத்திற்கு இசைந்திருப்பது நன்மை. அப்போ தீமை என்பது என்ன அப்படின்னா நேராக ஆப்போசிட், கர்த்தருடைய சித்தத்திற்கு எதிராக இருப்பது தீமை. தீமை சொல்லும் பொழுது கெட்டது, ஏற்கப்படாதது, விரும்பத்தகாதது, துக்கத்தை கொண்டு வருகிறது, வேதனையை கொண்டு வருகிறது, இதெல்லாம் தீமையானவைகள். அப்போது நன்மை என்கிறது தேவனுடைய சித்தத்தை சார்ந்து அதன்படியாக இருப்பது, தீமை என்பது தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமானது. அப்போது நன்மை தீமை என்று சொல்லும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார், அதுதான் அவருடைய சித்தம். அப்போது நன்மை நமக்கு ஆசீர்வாதம், தீமை நமக்கு சாபம். நன்மையை தேடி இருக்கிறவர்களாக நாம் இருப்போமானால் நாம் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது அல்லது தேவனுடைய சித்தம் என்ன என்கிறதை அறிந்து அந்த வழியிலே நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது நன்மை, ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டால் அது நன்மையானதா தீமையானதா என்று தீர்மானிக்க வேணுமானால் அதில் ஒன்று தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய நீதிக்குள்ளே அந்த காரியம் இருக்கிறதா, தேவனுடைய வார்த்தை அதற்கு இசைந்து இருக்கிறதாங்கிற காரியங்களை நாம் பார்க்க வேணும். அப்போ இந்த தீர்மானம் எடுக்கிற அந்த தேவனுடைய சித்தத்துக்கும் நன்மை எது தீமை எது என்று தீர்மானம் எடுக்கிறபடி நீ உன் அறிவை பயன்படுத்த வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். நன்மை எது என்று அவருடைய வார்த்தையிலே அவர் அறிவித்துட்டார். அதாவது தேவனுக்கு பிரியமானது என்ன, அவருடைய சித்தம் என்ன, எது நமக்கு நன்மையாக இருக்கும் என்கிறதை அவர் தீர்மானித்திருக்கிறார். அதை அவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அதனால் ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு என்ன சொன்னார்னு சொன்னால், நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். எது நன்மை எது தீமை என்று முடிவெடுக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் சொந்த அறிவை பயன்படுத்தி அல்லது சூழ்நிலையை பார்த்து ஒரு முடிவெடுக்கிறதுக்கு போக வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை எது நல்லது என்று சொல்லுகிறதோ அதை நன்மை, அதை செய்யுங்கள், அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும்.
அதற்கு மாறானதை செய்தால் அது உங்களுக்கு தீமையாக இருக்கும்ங்கிறத சொல்லிட்டார். இதை உபாகமம் 1வது அதிகாரம் 39வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 1:39, கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள். அவர்களுக்கு அதை கொடுப்பேன் என்றவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மோசே கூட்டிக் கொண்டு வந்து வனாந்தர வழியாக போகிறார். ஜனங்கள் அடிக்கடி அவிசுவாசத்தினாலே தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அப்போ அவர்கள் முறுமுறுத்த பொழுதெல்லாம் தேவனுடைய கோபம் அவர்கள் மேலே வந்தது. கடைசியில் அவர்கள் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினார்கள்னு சொன்னால் அவர் சொல்லிட்டார், இங்கேருந்து புறப்பட்ட வருகிற ஜனங்கள் ஒருவரும் கானானுக்கு போவதில்லை. அவர் வாக்கு பண்ணின பரம கானானுக்கு போகிறதில்லை, ஆனால் வழியில் பிறந்த பிள்ளைகள் போவார்கள். அதைத்தான் அங்கே சொல்லியிருக்கு, இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகள் அதில் பிரவேசிப்பார்கள். வனாந்திர யாத்திரையிலே தேவன் காட்டிய பாதையிலே அவருக்கு எதிராக அவிசுவாசத்தோடு முறுமுறுத்தவர்கள் அனைவரும் வனாந்திரத்திலே மடிந்தார்கள். ஏன்னு சொன்னால் தேவன் நன்மையானது என்று தீர்மானித்த வழியை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனதில்லாமல் இருந்தது. அதற்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். ஏசாயா 1வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேவனுடைய தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அப்போது ஆண்டவர் நமக்கு சொல்கிறது என்னன்னு சொன்னால், எரேமியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 23-24 வசனங்களை வாசிக்கலாம். எரேமியா 7வது அதிகாரம் 23-24 வசனங்கள். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். என்னுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களானால் நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். அப்படி நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது நான் உங்களுக்கு கற்பிக்கிற எல்லா வழிகளிலும் நீங்கள் நடப்பீர்கள். அப்படி நடந்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். இப்போ இந்த எதுக்காக கீழ்ப்படிங்கள், என்னுடைய வார்த்தையின்படி நடவுங்கள்னு சொல்கிறேன்னு சொன்னால் வேறு எதுக்கோ காரணங்கள் இல்லை, உங்களுக்கு நன்மை உண்டாகிறதுக்காக நீங்கள் என்னுடைய வார்த்தை சொல்லுகிற வழியிலே நடவுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இவர்களுக்கு நாங்கள் கேட்க மாட்டோம். சூழ்நிலைகளை பார்க்குறாங்க, அவர்களுடைய மனதின் எண்ணங்களை ஒரு முக்கியமான இடம் கொடுக்குறாங்க, ஸ்தானத்தை கொடுத்து அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியும் கடினத்தின்படியும் நடந்தார்கள். அதனால் அவர்கள் என்ன முன்னோக்கி போகாமல் பின்னோக்கி போனார்கள். தேவன் தெளிவாக சொல்கிறார், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால்தான் உங்களுக்கு நன்மை. அப்போது எது நன்மை எது தீமை என்று நீங்கள் ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுதான் நன்மை என்று விசுவாசியுங்கள். மறுத்தால் தீமை வரும், அந்த தீமையினுடைய முடிவு மரணம். மீகாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் இதே காரியத்தை இன்னும் நல்ல தெளிவாக சொல்லியிருக்கு பாருங்கள். மீகா 6வது அதிகாரம் 8வது வசனம், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். எது நன்மை? நியாயம் செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும், உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடக்கிறது. நியாயம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, இரக்கம் தேவனுடைய அன்பிலிருந்து வருகிறது, மனத்தாழ்மை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். அதனால தான் இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், நீங்கள் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த விதிமுறைகளின்படி நான் காண்பிக்கிற இந்த நீதி விதிமுறைகளின்படி நீங்கள் நடந்தீர்களானால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். இதுதான் நன்மைங்கிறது கர்த்தர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் நன்மை என்னதென்று முடிவு பண்ணுறதுக்கு உங்களுடைய மனதை செலுத்துகிறீர்கள். மனுஷனுடைய சிந்தனை ஆண்டவர் சொல்லுகிற நியாயம், இரக்கம், மனத்தாழ்மை ஆகியவைகளை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. காரணம் முதல் பாவம்.
கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்த போது ஆவிக்குரிய மனிதனாக இருந்த ஆதாம் மாம்சத்துக்குரியவனானான், மாம்ச மனிதனாக மாறினான். அதனால் இதையெல்லாம் வச்சுட்டு தான் பவுல் எழுதுகிறார், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ரோமர் 8வது அதிகாரம் 13வது வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். 10வது அதிகாரம் 3வது வசனத்தில், ரோமர் 10வது அதிகாரம் 3வது வசனத்தில் இன்னும் கொஞ்சம் விளக்குகிறார். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவன நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். மனுஷனுடைய அறிவு குறுகியது. அவனுடைய அறிவு நடக்கப் போகிறவைகளை பற்றி அவன் அறியவில்லை. அப்படி இருந்தும் சூழ்நிலைகளை பார்த்து முடிவெடுக்க விரும்புகிறான். ஆனால் ஆண்டவர் சகல காலங்களையும் அறிந்த தேவன், நடந்தது, நடக்கிறது, நடக்கப் போகிறது எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நமக்கு ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். அந்த ஆலோசனையின்படி நடப்பது நமக்கு நன்மையாக இருக்கும். அதை மீறி நம்முடைய சுய தீர்மானத்தின்படி நம்முடைய அறிவை கொண்டு நாம் யோசித்து சிந்தித்து எடுக்கிற முடிவு தீமையானதாகத்தான் இருக்கும். இப்போ அவர்கள் தேவநீதியை அறியாமல் அப்படின்னு பவுல் சொல்கிறார். ஏன் தேவநீதி அறியாமல் போனார்கள்? ஆவியான தேவன் நம்முடைய ஆவியிலே தான் நம்மோடு இடைப்படுகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் நம்மோடு இடைப்படும் பொழுது தம்முடைய ஆவியோடு தம்முடைய ஆவியின் மூலமாக நம்முடைய ஆவியோடு பேசுகிறார். ஆனால் மனுஷன் ஆவியான தேவனுடைய வார்த்தையை தள்ளி பிசாசின் வார்த்தையை ஏற்றுக்கொண்ட போது ஆவியான தேவனை விட்டு பிரிந்து விட்டான். தேவனுடைய வார்த்தைக்குள்ளே அவனை வச்சிருந்தார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை தோட்டத்திற்குள்ளே அவருடைய வார்த்தைக்குள்ளே வைத்திருந்தார். அந்த வார்த்தைக்குள்ளே இருந்திருக்கு வரைக்கும் அவன் தேவனோடு ஒரு கனெக்ஷன் இருந்தது, தேவனோடு தொடர்பு இருந்தது. அதனால் தேவனுடைய ஆவியானவர் அல்லது பரிசுத்த ஆவியானவர் மனுஷனுடைய ஆவியிலே கொடுத்த சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் உடனே அவனுக்கு புரிந்தது, ஏற்றுக்கொள்ள முடிந்தது. ஆனால் இவன் எப்பொழுது அந்த தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியே, பிசாசு சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வெளியே வந்தானோ அப்பொழுது அந்த கனெக்ஷன் கட் ஆகிவிட்டது, தேவனோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது, புரிகிறதில்லை. அதனால் ஆவியான தேவனை விட்டு பிரிந்து அவன் பாவ மாம்சத்துக்கு அடிமையாகி போனான். இப்போது அதுவரை அவனுடைய சிந்தனைக்குள்ளே அல்லது மனதின் ஓட்டத்திற்குள்ளே வராத மாம்சம் இப்பொழுது அது அவனுடைய சிந்தனையும் மனதையும் ஆட்டி படைக்கிறதாக ஆளுகைக்கு வந்துவிட்டது. மாம்ச உணர்வுகள் அவனை ஆண்டு கொள்ள ஆரம்பித்து விட்டது. அதுவரை தேவனுடைய ஆவியிலிருந்து வருகிற செய்தி அவனை நடத்தி கொண்டிருந்தது. இப்போது இவனுக்கு மாம்சத்தில் உண்டாக உணர்வுகள் அவனை நடத்த தொடங்கியிருக்கு. அப்போது பாவ மாம்சத்துக்கு அதனால் அவனுடைய விருப்பங்கள் எல்லாம் தேவனுடைய விருப்பங்களுக்கு விரோதமாக இருக்கிறது. தேவன் ஆவியின் மூலமாக மனுஷனோடு இடைப்படும் அதே மாதிரி பிசாசு நம்முடைய மாம்சத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறது. மாம்சம் நம்முடைய சிந்தையை ஆண்டு செயல்பட தொடங்குகிறது. மாம்சம் நம்முடைய சிந்தையை ஆண்டு கொண்டது செயல்பட தொடங்குகிறது. அதை தான் நாம் மாம்சீகம் என்று சொல்லுகிறோம். இதை ரோமர் 8வது அதிகாரம் பவுல் சொல்லுகிறார், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். மாம்ச சிந்தை மரணம். ஏன்னு சொன்னால் மாம்சம் கொஞ்ச நாள் இருந்து மரித்து போகிறது. அது என்னுடைய ஓட்டம், அதனுடைய இயற்கையான ஓட்டமே மரணத்தை நோக்கி தான். ஒரு உயிர் பிறக்கிறது, வளர்கிறது, கொஞ்ச நாளாகும்போது முதுமை அடைகிறது, பிறகு மரிக்கிறது. அதுதான் அந்த மாம்சத்தினுடைய போக்கு. அப்படி தான். அதனால் மாம்சத்தினுடைய சிந்தனையும் மரணத்துக்கு நேராகவே கொண்டு செல்லுகிறது. ஆசை, இச்சை, கோபம், வெறுப்பு இதற்கெல்லாம் இடம் கொடுக்குது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று பவுல் ரோமர் 8:7 சொல்கிறார். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு சொன்னால் அதை ஜீவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு சொல்லலாம். ஜீவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தனை
ஜீவனுக்கு விரோதமான பகை. ஏன்னு சொன்னால் மாம்சம் மரணத்தை நோக்கியே போய் கொண்டு இருக்கிறது, ஜீவன் அந்த பாதையில் இல்லை. யாக்கோபு 1வது அதிகாரம் 14-15 வசனங்கள். யாக்கோபு 1:14-15 வசனங்கள். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அதாவது இச்சை மாம்சீகத்தின் ஆயுதம், நம்மை சீரழிக்கிற ஆயுதம். இச்சை, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இவைகளெல்லாம் நம்மை சீரழிவுக்கு நேராக கொண்டு போகிற காரியங்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, முதல்ல அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த பாவம் என்கிறது எப்படி வந்தது பார்ப்போம். இச்சை வந்தாலே, இச்சையின் இழுக்கப்பட்டு அந்த வழியிலே போனால் பாவம் வரும், மரணத்தை பிறப்பிக்கும். அதாவது இச்சைக்கு இடம் கொடுத்தால் பாவக்கிரியை தொடர்ந்து வரும். பாவக்கிரியை இச்சைக்கு இன்னும் பலன் உண்டாக்கும். அதாவது இச்சைக்கு நாம் கீழ்ப்படிந்து அதை அனுசரித்து போகும்பொழுது பாவத்தின் வழியிலே போகலாம். தற்காலிகமான, நிரந்தரம் இல்லாத, கொஞ்ச நேர நன்மையாக தோன்றுகிற காரியங்கள், சுகம், இன்பம், இதெல்லாம் மாம்சத்தின் மூலமாக வருகிறது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் டெம்பரரியாக நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்குகிறவைகள். இதெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். ஆனால் ஆண்டவர் எதையெல்லாம் உண்டாக்கினாரோ, எதையெல்லாம் ஏற்படுத்தினாரோ அவை எல்லாம் நிரந்தரமானவைகள். தற்காலிகமானவைகள் எல்லாம் அழிவுக்கு ஏதுவானவைகள், நிரந்தரமானவைகள் எல்லாம் ஜீவனுக்கு ஏதுவானவைகள். அப்போது உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், உலகம் ஒழிந்து போகும், அதனுடைய இச்சையும் ஒழிந்து போகும். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் அழியாது. அதனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போது நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்ன? ரோமர் 12வது அதிகாரம் 1-2 வசனங்கள். ரோமர் 12வது அதிகாரம் 1-2 வசனங்கள். சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அடுத்த வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜீவ பலி என்றால் என்ன? லிவிங் சாக்ரிஃபைஸ். ஜீவ பலி, சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறதுன்னா எப்படி ஒப்பு கொடுக்கிறது? நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். இப்போ சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறதுன்னு சொன்னால், நம்முடைய சரீரம், மனது, செயல்கள், சிந்தனை எல்லாம் தேவனுக்கு பிரியமானவைகளாக இருக்கும்படி நாம் அர்ப்பணித்தோமானால் நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறோம்னு அர்த்தம். திரும்ப சொல்கிறேன், ஜீவ பலி, நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது என்றால் நம்முடைய சரீரம், மனது, செயல்கள், விருப்பங்கள், சிந்தனை இதெல்லாம் தேவனுக்கு பிரியமானவைகளாக இருக்கும்படி நம்மையே தேவனுக்கு அர்ப்பணிக்கிறது பேர் தான் ஜீவ பலி. பரிசுத்தமான ஜீவ பலி அப்படின்னு சொன்னால் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்க்கை, அதுதான் பரிசுத்தமான ஜீவ பலி. அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த பிரபஞ்சத்தின் வேஷம் மாம்சத்துக்கும் உலகத்திற்கும் உரியது. இந்த பிரபஞ்சம் சொன்னால் இன்றைக்கு நாம் வாழ்கிற உலகம், இந்த வாழ்கிற காலம், இப்பொழுது உள்ள விஷயங்கள் எல்லாம் மாம்சத்துக்கும் உலகத்திற்கும் உரியவைகள். நாம் அந்த வேஷத்தை விலக்கிவிட்டு, அந்த மாம்சத்துக்கு இச்சையின்படி நடக்கிற அந்த வேஷத்தை விலக்கிவிட்டு மனம் புதிதாக்கப்பட்டவர்களாய், அதாவது மாம்சத்தின் இச்சையும் மனதில் கொண்டிருந்த அந்த மனதை விட்டு திரும்பி
புதிதாக்கப்பட்டவர்களாக தேவனுடைய சித்தத்திற்கேற்றபடி அப்படின்னு சொன்னால் அவருடைய வார்த்தைக்கேற்றபடி, தேவனுடைய வார்த்தைக்கேற்றபடி அவருடைய சாயலுக்கு ஏற்ற விதமாக மறுரூபமாக வேண்டும். அவருடைய சாயலின்படி மறுரூபமாக வேண்டும். இதற்கு முதல் படி நமக்கு மாற்றம் தேவை என்கிற உணர்வு. நாம் இருக்கிற வழி சரியில்லைங்கிறத நாம் முதல்ல உணர வேணும். ஏன்னு சொன்னால் நமக்குள்ளேயே பாவம் குடிகொண்டிருக்கிறது. யோவான் 1வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். 1 யோவான் 1வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இருக்காது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை ஆக்குகிறவர்களாயிருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அதாவது நமக்கு பாவம் இல்லை அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் நாம் இருக்கிறதே பாவ சரீரத்தில் தான் இருக்கிறோம். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்குது, ஆனால் அதை செய்கிறது என்னிடத்தில் இல்லை. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் அவரை தேவனை அறிந்திருக்கிற அறிவின் மூலமாக அவருடைய சிந்தனையிலே வருகிறது, அவருடைய மனதிலே வருகிறது. ஆனாலும் நன்மை செய்ய விடாமல் மாம்சம் தடுக்கிறது. அதனால் பாவம் நமக்குள்ளே இருக்குதுங்கிறது உண்மை. இப்போ நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், நம்மை நாம ஏமாற்றிக் கொள்ளுகிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இருக்காது. அதனால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னிக்கிற எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுது. இப்போ நம்ம பாவமே நான் செய்யலை அப்படின்னு சொல்லுவோமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறோம். ஏன்னா எல்லாரும் பாவத்தில் இருக்கிறோம், பாவம் செய்கிறோம். நாம் அப்படி பாவமே நான் செய்யலை அப்படின்னு சொல்லுவோமானால் நமக்குள்ளே சத்தியம் இருக்காது, அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. ஏன்னு சொன்னால் எல்லா மனுஷருக்குள்ளும் பாவம் இருக்கிறது, பாவ சுபாவம் இருக்கிறது. சங்கீதம் 14, 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். இந்த சங்கீதம் 14 இருக்கிற இதே 3 வசனங்கள் சங்கீதம் 53 கூட பார்க்கலாம். 53வது சங்கீதத்திலையும் 14வது சங்கீதத்திலையும் முதல் 3 வசனங்கள் ஒரே வசனங்கள் தான். இந்த 3 வசனங்களும் ஒன்றாக 2 தடவை வருதுன்னு சொன்னால் அந்த வசனங்கள் ரொம்ப முக்கியமான வசனங்கள், கவனிக்க வேண்டிய வசனங்கள்ங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேணும். சங்கீதம் 14:1 அல்லது 53:1 எதை வேணாலும் வாசித்து பார்க்கலாம். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. பூமியிலே நன்மை மாத்திரம் செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லுகிற இந்த வசனங்கள் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 53வது சங்கீதத்தில் முதல் வசனங்கள்லாம் இதே தான் இருக்குது. பிரசங்கின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் ஒருவனும் இல்லையே. நீதிமான் ஒருவனும் பூமியில் இல்லை. அதனால் எல்லா மனுஷருக்குள்ளும் பாவம் இருக்குது. அது ஏதோ ஒரு நேரத்தில் அந்த பாவம் வெளிப்படத்தான் செய்யும். அது இருந்து கொண்டு தான் இருக்குது. அதற்கு எதிராக நாம் ஒரு போராட வேண்டி இருக்குது. அதனால தான் நல்ல போராட்டம் போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாவ மாம்சத்தினுடைய செயல்களை எதிர்த்து நாம் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்க வேண்டி இருக்குது. அதனால் தாவீது கர்த்தரிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான். சங்கீதம் 51:10 தேவனே சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டி, நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பி. ஏன்னு சொன்னால் தாவீது தனக்கு தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தேவனால் சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டவன். ஆனால் அவனும் இந்த பத்சேபாள் காரியத்தில் வழிவிலகி போயிட்டான். ஒரு தடவை அவனுடைய இச்சை வந்து அவனை பாவம் செய்ய வச்சுட்டுது. அந்த பாவத்தை செய்த பிறகும்
உடனே அவன் மனம் திரும்பலை, திரும்ப அந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு ஒரு வழியாக ஒரு கொலையும் செய்கிறான். அப்போது இதை தீர்க்கதரிசி அவனிடத்துல வந்து சொல்லுகிற வரைக்கும் அவன் அதை உணரவும் இல்லை. ஏன்னு சொன்னால் எவ்வளோ பரிசுத்தமான மனுஷனாக இருந்தாலும் இந்த பாவ சுபாவம் அவனுக்குள்ளே இருந்து கொண்டு தான் இருந்தது. அதனால் அவனுடைய விண்ணப்பம் என்னவாக இருந்ததுன்னு சொன்னால், தேவனை சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டி, நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். நம்முடைய ஜெபத்தில் முக்கியமான ஒரு பங்காக இருக்க வேண்டியது, ஆண்டவர் சுத்த இருதயத்தை நமக்குள்ளே சிருஷ்டிக்க வேண்டும். சுத்த இருதயத்தை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பிக்க வேண்டியது. ஏன்னா நம்முடைய ஆவி பல நேரங்களில் நம்முடைய மாம்சீகத்தினால் நாம் செய்கிற காரியங்களினாலே சில நேரம் கரைபட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆண்டவர் நிலைவரமான ஆவியை நமக்குள்ளே புதுப்பித்து கொண்டே இருக்கணும். சுத்த இருதயத்தை நமக்குள்ளே சிருஷ்டிக்கிற அந்த காரியத்திற்கு நாம் எப்பொழுதும் தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டியிருக்குது. நீதிமொழியில் 20:9 சொல்லுது, தாவீதை குறித்து ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன்னெல்லாம் சொன்னார். ஆனால் நீதிமொழிகள் 20:9 வாசிக்கிறோம், என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டின்னு தாவீது ஜெபிக்கிறாரு. கேட்டதை கர்த்தர் கொடுப்பாருங்கிற விசுவாசம் இருக்குது. ஆனாலும் என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? எப்படின்னா, சுத்த இருதயம் வந்த பிறகும் கூட அந்த சுத்தத்துக்குள்ளே பரிசுத்தமாகவே இருக்கிறதற்கு மனுஷன் ரொம்ப சிரமப்பட வேண்டியது, முடியல. ஒரே ஒருத்தரால் தான் முடிந்தது, இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் முடிந்தது. பாவம் இல்லாமல் உலகத்திலே வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம். அவர் கேட்குறாரு, சேலஞ்ச் பண்ணுறாரு, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்ல முடியும்னு கேட்குறாரு. அப்படி உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்னு இயேசு கிறிஸ்து கேட்டது மாதிரி கேட்குறதற்கு உலகத்திலே வேறு எந்த மனுஷனாலும் முடியாது. ஏன்னு சொன்னால், உலகத்திலே பாவம் இல்லாமல் வாழ்ந்த ஒரே மனுஷர் கிறிஸ்து இயேசு. ஆனாலும் நமக்குள்ளே பாவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை நிராகரித்து விடவில்லை. பாவத்தை நோக்கி பார்க்கக்கூடாத சுத்த கண்ணன் என்ற பெயர் இருக்கிற ஆண்டவர் நாம் பாவிகள் என்கிறது தெரிந்தும் நம்மை நிராகரிக்கவில்லை. எபிரேய நிருபக்காரன் சொல்கிறார், எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தில், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பிரதான ஆசாரியர். அவர் நம்மை போலவே எல்லா பாடுகளும் அனுபவித்தார். உலகத்தில் எல்லா சோதனைகளும், பாவ சோதனைகளும் அவருக்கு இருந்தது. ஆனாலும் எல்லாவற்றையும் ஜெயித்தார். நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார். இந்த போராட்டத்தில் எவ்வளவு கடுமையானது என்கிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவரே நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமும் செய்திருக்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் நம்முடைய பாவங்களை சுமந்ததால் நாம் பிழைத்திருக்கிறோம். அதனால் நம்மில் பாவம் உண்டு என்கிறதும், அந்த பாவங்களெல்லாம் இயேசு சுமந்து தமது மரணத்தின் மூலம் பரிகரித்தாருங்கிறதை நாம் விசுவாசித்து, நமக்கு பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது, பாவம் இருக்குது, ஆனால் அதை அவர் சுமந்து இந்த பாவத்திற்கு பரிகாரம் செய்திருக்கிறார்ங்கிறதை விசுவாசித்து, அவருடைய மரணத்தில் நம்மையும் பங்குள்ளவர்களாக ஏற்றுக்கொண்டால்தான், அதாவது இயேசுவின் சிலுவை மரணத்திலே நம்முடைய பாவ மாம்சமும் சிலுவையில் அறையப்பட்டது என்று நாம் விசுவாசித்தால்தான், ஏற்றுக்கொண்டால்தான், அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக நாம் அவருடைய ஜீவனில் பங்கு கொள்ள முடியும். நம்முடைய பாவ மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டது என்று நாம் விசுவாசித்தால்தான், ஜீவன் தேவன் அவர் உயிர்த்தெழுந்த போது நம்முடைய ஜீவனும் அதோடு பங்குள்ளதாக உயிர்த்தெழுகிறது என்று நம்மால் பங்குள்ளவர்கள் ஆக முடியும். ரோமர் 6வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? நாம் ஞானஸ்நானம் பெற்றோம். ஞானஸ்நானம் பெற்ற நாம் எல்லாரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்முடைய ஞானஸ்நானம் என்கிறது தண்ணீரில் மூழ்கி எழும்பும் பொழுது, நாம் தண்ணீருக்குள்ளே மூழ்கும் பொழுது நம்முடைய பாவ சரீரம் மூழ்குகிறது.
பாவ சரீரத்தை ஒப்புக் கொடுக்குறோம், மூழ்கியாச்சு. திரும்ப எழுந்திருக்கும் பொழுது இயேசுவின் உயிர்த்தெழுந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட உயிர் பெற்றவர்களாக நாம் எழும்புகிறோம். அதுதான் அந்த ஞானஸ்நானத்தினுடைய அடையாளம். பாவத்திற்கு மரித்து பரிசுத்தத்திற்கு உயிர்த்து எழும்புகிறோம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து, அதுவரை நமக்கு இருந்தது மாம்ச ஜீவன். புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து அப்படின்னு சொன்னால் மாம்ச ஜீவனுள்ளவர்களாக அல்ல, ஆவிக்குரிய ஜீவனுள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அந்த ஞானஸ்நானத்தில் நாம் மூழ்கும் பொழுது, கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது நாமும் அவரோடு இணைந்து அடக்கப்பட்டதற்கு ஒப்பாக ஞானஸ்நானத்தில் தண்ணீரில் மூழ்கிறோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், அப்போது அவரை அடக்கம் செய்த மாதிரியே ஞானஸ்நானத்தில் நாம் தண்ணீருக்குள்ளே மூழ்குகிறோம். அப்போது அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவர் திரும்ப உயிர்த்தெழும்பொழுது நாமும் அவரை மாதிரி உயிர்த்தெழுந்திருக்கிறோம். உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். பாவத்தினால் ஆவிக்குரிய மரணமடைந்த நாம் கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக அந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டோம். அந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நாமும் உயிர்ப்பிக்கப்பட்டோம். ரோமர் 6வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். கிறிஸ்துவுடனே கூட நம்முடைய பாவ சரீரம், பாவ உணர்வு, இச்சைகள் எல்லாம், மாம்சீகம் எல்லாம் மரித்து ஒரு சுத்த இருதயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் திரும்பவும் அவருக்குள்ளே எழும்புகிறோம். அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். இந்த சத்தியத்தை பவுல் கலாத்தியருக்கு ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார். கலாத்தியருக்கு எழுதும்பொழுது கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், ஆனால் மீண்டும் உயிர்த்தார். அதே மாதிரி நானும் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஏன்னு சொன்னால், என்னுடைய பாவ மாம்சம், என்னுடைய எல்லா பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. என்னுடைய பாவ மாம்சம் அவர் மேலே ஆயிட்டுது. சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஏன்னா அவருடைய உயிர்த்தெழுதலின் பங்குள்ளவனாக நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன். அதனால் இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நாம் விசுவாசிகள் நமக்கு பேர் எல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். கிறிஸ்துவை தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நம்மை விசுவாசிகள் என்று சொல்கிறோம். ஆனால் நாம் என்ன விசுவாசிக்கிறோம், எதை விசுவாசிக்கிறோம்? ஒரு 7 காரியங்களை, பெரிய எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட்டு கிடையாது, முக்கியமான ஒரு 7 காரியங்களை சொல்லுகிறேன். நாம் என்ன விசுவாசிக்கிறோம்? முதலாவது, இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறோம். தேவனுடைய குமாரன் ஏன் இரட்சகராக வர வேண்டி வந்ததுன்னு சொன்னால் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறோம். ஏனென்றால் பாவத்துக்கு பரிகாரமாக பாவமே இல்லாத ஒரு பரிசுத்த சரீரம், ஒரு மரணம் வேண்டியிருந்தது. அதற்கு உலகத்தில் எந்த மனுஷனும் அதற்கு தகுதியுள்ளவனாக இல்லாததினாலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு அனுப்பினார். அந்த தேவர் குமாரன் இயேசு என்று நாம் விசுவாசிக்கிறோம். முதலாவது. ரெண்டாவது, பாவத்தினாலே மரித்து போயிருந்த நம்மை மீண்டும் உயிர்ப்பிக்கும்படியாக மனுஷனாக அவதரித்த தேவனுடைய குமாரன் அவர் என்று விசுவாசிக்கிறோம். அவர் வந்ததனுடைய நோக்கம் ஒன்றே தான். என்ன நோக்கம் சொன்னால், பாவத்தினாலே மரித்து போயிருந்த நம்மை மீண்டும் உயிர்ப்பிக்கும்படியாக மனுஷனாக அவதரித்தார். அதுதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். இதை நாம் விசுவாசிக்கிறோம். மூணாவது, கல்வாரி சிலுவையில் அவர் நம்முடைய சகல பாவங்களுக்கும் பரிகார கிரயத்தை செலுத்திவிட்டார் என்று விசுவாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் அவர் செய்து முடித்து விட்டார் என்கிறதை விசுவாசிக்கிறோம். இனி நம்மில் பாவம் இல்லை. நம்முடைய பாவம் முழுவதும் பரிகரிக்கப்பட்டது. அப்படி பாவம் நமக்கு பரிகரிக்கப்பட்டதுனால இனி பாவம் செய்யலாங்கிற அர்த்தம் கிடையாது. பாவம் பரிகரிக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும்.
முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் ஒரு வசனம் சொல்லுது. அப்போ கல்வாரி சிலுவையில் அவர் நம்முடைய சகல பாவங்களுக்கும் பரிகார கரையத்தை செலுத்திவிட்டார் என்று விசுவாசிக்கிறோம். 4வது, அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக நாமும் ஆவியிலே பட்டிருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்ததினாலே நாமும் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம். இதை நாம் எப்படி அறிந்து கொள்கிறது? நாம் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதுனால தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறார். நமக்கு சத்தியத்தை எல்லாம் விளக்கி காண்பிக்கிறார். இதையெல்லாம் நாம் எப்படி புரிந்து கொள்ள முடிகிறதுன்னு சொன்னால் நாம் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறதுனால. 5வது, அவரை விசுவாசிக்கும் விசுவாசத்தில் உறுதியாக நிலை நிற்பவர்களை தம்மோடு சேர்த்துக்கொள்ள அவர் மீண்டும் வருவார் என்று விசுவாசிக்கிறோம். நாம் மரித்து போய் தேவனுக்கு விரோதமான சத்துருக்களாக இருந்த நம்மை மீட்கும்படி வந்தவர் இயேசு என்கின்ற தேவகுமாரன். அவர் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார். அவர் நம்முடைய சகல பாவங்களுக்கும் கிரயத்தை செலுத்திட்டார். அப்போது அதனால் அவருடைய மரணத்தின் மூலமாக நாம் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். இனி அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த ஸ்தானத்திலே நிலைத்து நிற்பவர்களை தம்மோடு அழைத்து செல்லும்படி அவர் மீண்டும் வருவார் என்று விசுவாசிக்கிறோம். 6வது, உலகில் நாம் வாழும் நாட்களில் நம்மை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார் என்று நம்புகிறோம். அதை விசுவாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துகிற சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஆகாரமாகிய கர்த்தருடைய வார்த்தையை நாம் டைஜஸ்ட் பண்ணும்படி, நாம் அதை சுவீகரித்து பெற்றுக்கொள்ளும்படி, அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ளும்படி, சத்தியத்தில் நம்மை வழி நடத்தும்படி, சத்தியத்தை நமக்கு கற்றுத்தரும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இதை நம்புகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த காரியங்கள் எல்லாம், இந்த ரட்சிப்பினுடைய இந்த காரியங்கள் எல்லாம் ஒன்றும் நம்மால் உண்டானதல்ல, நம்முடைய கிரியைகளினால் உண்டானதல்ல, தேவனுடைய கிருபை என்று விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்திருப்பது மிகவும் அவசியம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த வேதத்தில் பல இடங்களில் சொல்லியிருக்கு. மத்தேயு 10வது அதிகாரம் 22வது வசனம், 24வது அதிகாரம் 13வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் நிறைய வசனங்களை சொல்லியிருக்கு. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த காரியங்களை எல்லாம் நாம் மனதில் வைத்து கொள்ளுகிறது மிகவும் அவசியம். இந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்து நிற்பது மிகவும் அவசியம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடிக்கடி செய்ய வேண்டிய ஒரு சோதனை. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். எப்படி சோதித்தறிகிறது? எப்படி பரீட்சித்து பார்க்கறது? ரோமர் 8வது அதிகாரம் 10வது வசனம், கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போவும் மாம்சத்தில் தான் இருக்கிறோம், நம்முடைய ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆனாலும் பாவ சோதனைகள் நமக்கு உண்டாகும். இப்போ கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாருங்கிறது என்ன அடையாளம்னு சொன்னால், இந்த பாவ சோதனை வரும்பொழுது இந்த பாவ மாம்சம் அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கும். அதை பாவ இச்சையை ஏற்றுக்கொள்ள மறுக்கும். எப்படி மறுக்கும்னு சொன்னால், ஆவியானது, நம்முடைய ஆவி நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாக இருக்கும். நீதி என்கிறது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையின் நிமித்தம் நம்முடைய ஆவி ஜீவனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த பாவ மாம்சத்தை அது அடக்கும். நம்முடைய ஆவியிலே நாம் பலன் கொண்டவர்களாக இருக்கிறது அவசியம். ரோமர் 6வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அதாவது நம்ம சரீரம் ரொம்ப கரெக்டாக மேட்ச் ஆகிற சூட் ஆகிறது பாவம் செய்கிறதுக்கு தான்.
பாவ சோதனைகள் அதனால் வரும்போது மாம்சம் ஈஸியாக அதை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளாதிருப்பதாக. எதுதான் ஆளணும்னு சொன்னால், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நாம் அந்த ஆவியிலே ஜீவனை பெற்றிருக்கிறோம். அந்த ஆவியிலே நம்மை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவர் ஆள வேண்டும். அதனால தான் வசனம் சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். உலகத்தில் வாழ்கிற காலம் முழுவதும் நாம் இந்த பாவ சரீரத்தில் தான் வாழ்கிறோம். ஆனாலும் சரீர இச்சைகளின்படி நடத்தால் பாவத்துக்கு கீழ்ப்படிந்து மீண்டும் ஜீவனை இழப்பதற்கான சாத்தியம் உண்டு. அநேகர் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டால் அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு. அதெல்லாம் கிடையாது. அந்த ரட்சிப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதனால தான் வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நாம் நம்முடைய கிரியைகளை சோதித்து பார்த்து நாம் மனம் திரும்பி கொண்டே இருக்க வேண்டியது. பாவமே செய்யாமல் இருக்க பரிசுத்தமாக இருக்கணுங்கிறத சொல்லலை. அதற்கு முயற்சி செய்ய வேண்டும், அதற்கு மனதை செலுத்த வேண்டும், அதில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். அதெல்லாம் ஆகிட்டும் சில நேரங்களில் ஃபெயில் ஆகி போயிடும், தோற்று போகிறோன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதனால் ஒரு தடவை தவறி விழுந்ததுனால நாம் அழிந்து போக போகிறதில்லை. ஏன்னா தேவனுடைய கிருபை நம்மோடு இருக்கிறது, அவர் கிருபை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் என்ன சொல்கிறார், நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். நாம் திரும்பவும் எழும்பும்படி அவர் நம்மை வைத்திருக்கிறார். உலகில் வாழுகிற காலத்திலலாம் நாம் அந்த பாவ இச்சைகளோடு போராடி கொண்டு தான் இருக்கணும். அதனால் நம்மளுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், ஆவியிலே பலனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால் கலாத்தியர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தில் இதை எப்படி செய்கிறதுங்கிறதை பவுல் சொல்கிறாரு. அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். ஒரு தடவை தவறி விழுந்துட்டோம், ஒரு பாவத்தில் விழுந்துட்டோம், அதுக்கு பிறகு அவன் தன்னையே சோதித்து பார்க்க கடவன். எந்த சூழ்நிலையில் எப்போ நான் எதனால் இதை செய்தேனுங்கிறதை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது அவன் மாம்ச இச்சையில் விழுந்ததை அவனுக்கு தெரியும், திரும்ப அவன் விழாமல் இருப்பான். ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால் நாம் விழுந்து போக மாட்டோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுது, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். கிருபையை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சுய முயற்சியினாலே நாம் பாவ இச்சைகளுக்கு விலகி வாழுகிறது மிகவும் கடினம். ஆனால் தேவனுடைய கிருபை நம்மோடு இருக்கிறதுனால தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். எந்த தேவனுக்கு பிரியமான ஆராதனைன்னு என்ன, புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்லி இருக்கிறதே, அது நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது. நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறதுன்னு ஏற்கனவே பார்த்தோம். நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதுன்னு சொன்னால், நம்முடைய மாம்சம், சரீரம், ஆசை இச்சைகள், விருப்பங்கள், மனது எல்லாவற்றையும் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்காக நாம் அர்ப்பணிக்கிறது. அதுதான் ஜீவபலி. இப்போது நாம் அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை, நித்திய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுக்கு பிரியமான அந்த செம்மையான வழியிலே நாம் நடக்க வேண்டியது மிகவும் அவசியம். நம்மை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட இந்த காரியங்கள் தேவனுடைய கிறிஸ்து இயேசுவினுடைய மரணத்தினாலே நாம் பிழைத்திருக்கிறோம். ஆதாமனுடைய மரணத்தினால், பாவத்தினால் வந்த மரணத்தின் மூலமாக மனுக்குலத்துக்கு மரணம் வந்தது. இயேசு கிறிஸ்துவின் மரித்து உயிர்த்ததினாலே மனுக்குலத்துக்கு ஜீவன் வந்தது என்கிற காரியத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அதில் நிலைத்து நிற்பதற்கான வழிகளை இன்றைக்கு தியானித்திருக்கிறோம். இதை மனதில் கொள்வோம். அடுத்த வாரத்தில் பாவத்தை பற்றி அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீர் எப்பொழுதும் எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீர். ஒருபோதும் கைவிடாத தேவன். எங்கள் பாவங்களுக்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தீர். அவருடைய மரணத்தினாலே, உயிர்த்தெழுதலினாலே நாங்கள் ஜீவன் பெற்றோம். அந்த ஜீவனிலே நாங்கள் நிலைத்திருந்து உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாக, உம்முடைய நித்திய ஜீவனிலே பங்குள்ளவர்களாக நாங்கள் வாழ தேவன் உதவி செய்வீராக. இந்த நாள் இந்த வேத தியான
கூடுகையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு ஆவியிலே பலன் தந்து அவர்களை ஜீவனுக்கு நேரான வழியிலே நடத்துவீராக. அப்படியே செய்ய போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.